நல்ல மாதிரி வரையா நல்லா இருக்கேன். என்னடா பாட்டி இது என்னடா ஆளை காணுமேன்னு நினச்சி ஃபீல் பண்ணியா? நான் வாழ்க்கையிலேயே இவ்வளோ சீக்கிரம் ஏந்ததே இல்லை லைஃப்லேயே. ஏன்னு கேளு, எனக்கு அடுத்தடுத்து ஆப்ரேஷன் ஆச்சுல்ல. இந்த 15 வருஷத்தில் 10 ஆப்ரேஷன் ஆச்சுல்ல. அதில் நான் வந்து ரொம்ப உடம்பு முடியாதாகி திரும்ப உடம்பு முடியாதாயிட்டு எனக்கு. அதனால் மாத்திரை சாப்பிடுவேன். அந்த 7 மணிக்கு தான் நான் எழுந்திருப்பேனே. அது கூட யாருன்னா எழுப்புனா தான், தட்டினா தான் எழுந்திருப்பேன். ஏன்னா எழுப்புங்கன்னா இவங்களும் மதிக்க மாட்டாங்க, தூங்கிட்டோன்னு விட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக உழைக்கிறோம்ல, காலையில் தூங்கிட்டோன்னு விட்டுருவாங்க இவங்க. இவ்வளோ வருஷத்துலேயும் எங்கள் வீட்டுக்காரு. இப்போ தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்போது சமைக்க ஆள் போட்டேன். இப்போ அடிபட்டுருக்குல்ல, சமைக்க ஆள் போட்டதுனால காலைல எழுந்திரிச்சு வாக்கிங் மாதிரி போயிட்டு வர்றது. இதனாலலாம் உன்னை பார்த்தேன் நான் இன்னைக்கு காலையில். இல்லைன்னா உன்னை நான் பார்க்க முடியாது, சூரியனையே நான் பார்க்க மாட்டேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆனந்த் நல்லா இருக்கீங்களா? இந்த பாரு, எங்கள் அண்ணன் ராமசாமி அண்ணன் வந்து டிக்கெட் புக் பண்ணுறாராம். ஹலோ பிரபாவதி, காலை வணக்கம். வணக்கம் புயல் தங்கச்சி, உடனே டிக்கெட்டு புக் பண்ணுங்க. ஃபோனில் மெசேஜ் போடுறாரு ஒரு அண்ணன், சினிமாவுக்கு உடனே கூட்டிகிட்டு போங்க அந்த பாட்டியை, டிக்கெட்டு புக் பண்ணுங்க. பட்டு விளையாடுறோம் இல்லை, சினிமாவுக்கு ராமசாமி அண்ணா உடனே டிக்கெட் புக் பண்ணுறோம், பாட்டியை சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறோம். அதுவும் நாங்கள் வீட்டில் வந்து பொய் சொல்லி கூப்பிட்டு போனோம். இவங்க வரமாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு நாளைக்கு எஸ்ஐ ஆட்டோவில் வச்சு கடத்தின்னு போயிடணும். என்ன சொல்றேன்னா, உன்னைதான் எல்லாரையும் பார்த்துக்கணும், அப்படிலாம் நீ போகக்கூடாது. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? இனிமேட்டு நீ வளர்த்துட்ட பசங்களை, சரியா? இன்றைக்கும் நீ உழைச்சி தான் சாப்பிட்ற. பூ எடுத்துக்கிட்டு ரோடாக போகிறது, அப்புறம் அங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி நீ இன்றைக்கும் வந்து உழைச்சி தான் சம்பாதிச்சு சாப்பிட்ற. யாரோட கையிலே உட்காந்து சாப்பிடல. நீ வந்து இன்னும் போய் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். உங்கள் பசங்க வளர்ந்துட்டாங்க, பேரம் பேத்தி, அவங்களும் பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. அவங்கள இன்னும் நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களை தான் அவங்க பார்த்துக்கணும். ஆனால் அவங்க பார்த்துக்கிறது இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. யார் என்ன சொன்னாலும் நீ பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போய் அவங்கள பார்க்குறேன் இவங்கள பார்க்குறேன் போக வேண்டாம். கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்க, நிஜமாவே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறத கேளு. சாப்பிட்டம்மா, உழைக்கிறியா, சாப்பிட்டே தூங்கு, ரெஸ்ட் எடு. நான் இதோ இருக்கேன், உனக்கு எதனா வேணுமா கேளு, நான் வாங்கி தரேன். அவ்வளோதானே தவிர உங்கள் பசங்க வந்து ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவ்வளோ தூரம்லாம் ஜிஹெச் எவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ தூரம்லாம் பஸ்லலாம் போய் அட்ரஸ் தெரியாமல் எங்கன்னா காணாது போயிட்டேன்னா நான் எங்கே தேர்றது ஒன்று? போவாத தண்ணி எல்லாம் கம்முன்னு இருக்கு. டிக்கெட் புக் பண்ணிட்டாரான் ஒரு அண்ணன் சினிமாவுக்கு. சும்மாலாம் இல்லை, நிச்சயமாக தான் சொல்லிட்டு பாரு. உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் தானே அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இது பாரு சினிமாவுக்கு போய் சொல்லுவாங்க. மூடி மறைச்சிடலாம் மறுகையா. நம்ம வந்து இது பாரு, பிரபா வந்து உடம்பு சரியில்லைன்னு கண்ணுக்கு செக்கப் பண்ணுறதுக்கு கூட்டு போதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு காரில் போயிடலாம், முகமூடி போட்டுக்கலாம். உனக்கு சுடிதார்லாம் போட்டுடுறேன். உனக்கு சுடிதார்லாம் போட்டு முகமூடி போட்டுடுறேன். போட்டுட்டு மூக்கு கவசம் போட்டுட்டு அழகாக ஏறணுமா காரில். இங்கே கண் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பாய் பாய் சொல்லட்டுமா? போனோன்னா சினிமா தேட்டர் வாசலில் நிற்கும், யாருக்கும் தெரியாமல் உள்ள நுழைஞ்சிடலாம். அப்புறம் சினிமா பார்த்துட்டு வெளியே அதே மாதிரி காரில் ஏறணுமா? நேரம் எடுத்து வந்து வீட்டில் பாவம் பாட்டி கண்ணெல்லாம் செக்கப் பண்ணிட்டாங்க, கண்ணாடி எடுத்து வரேன்னு சொல்லிடலாம். சரி, எங்கள் மூத்தாரா